கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு ஒரு சிறிய தியானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறேன். இந்த நாளிலும் இந்த தியானத்தினுடைய தலைப்பு, நம்முடைய இருதயத்தில் ஆவிக்குரிய விடயங்களை நிரப்பி வையுங்கள். எங்களுடைய இருதயங்களில் ஆவிக்குரிய விடயங்கள்னாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கட்டும். ஆமென். அன்பானவர்களே, எங்களுடைய இருதயம் ஏன் ஆவிக்குரிய காரியங்கள்னால், தேவனுக்குரிய விடயங்களினால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நாங்களே தேவனுடைய ஆலயம். ஆமென். அங்கே 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அடுத்த வசனத்தையும் பாருங்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று இங்கே சொல்லப்படுகிறது. அதே போல 1 கொரிந்தியர் 6:19 கூட இதே காரியத்தை சொல்லுகிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அவர் தங்குகிற ஆலயமாக வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆவி எங்களில் வாசமா இருக்கிறார் என்பதையும், அவருடைய ஆலயமா இருக்கிறார் அவருடைய ஆலயமா இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்குள்ளாக அந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்கள், இதனால் தான் நான் சொல்லுகிறேன், தேவன் நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினால் எங்களுடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமானவைகள்னாலேயே எங்களுடைய இருதயம் நிரம்ப வேண்டும். தேவனுக்கு விரும்பாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்களை விட்டு, அன்புக்குரியவர்களே, தேவன் எதை விரும்புகிறார்? தேவனுடைய சத்தியங்கள்னால் எங்களுடைய இருதயங்கள் நிரம்பட்டும், தேவனுக்கு ஏற்ற சிந்தனைகள்னாலே நிரம்பட்டும். அன்புக்குரியவர்களே, அங்கே எபிரேயர் புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே இப்படியாக வார்த்தை சொல்லுகிறது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஆகவே அன்பானவர்களே, அங்கே இதில் சொல்லப்பட்டது போல, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அவர்களின் தேவனாய் இருப்பார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்களின் ஜனமாய் இருப்பார். ஆகவே என்ன சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். தேவன் எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற ஒரு தேவனுடைய ஆலயமாக நாங்கள் இருக்கிறபடினால், அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இருதயம் இந்த உலகத்துக்கு ஏற்ற விதமாக, உலகத்தின் பழக்க வழக்கங்களோ அல்லது உலகத்திலே வெளிப்படுகிற ஒரு அருவருப்பான அல்லது பொல்லாப்பான நினைவுகளினாலோ எங்களுடைய இருதயங்கள் நிரம்பாதபடி, தேவனுடைய சத்தியங்களினால், தேவன் விரும்புகிற ஆவிக்குரிய நல்ல விடயங்களினாலே எங்களுடைய இருதயங்களை நாங்கள் நிரப்ப வேண்டும். ஆமென். ஏனென்று சொன்னால், இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் என்றால் உங்களுக்கு இன்னும் விளங்கும். அங்கே 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே, அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 6வது அதிகாரம் 29வது வசனத்திலே, சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது அவன் அங்கே அந்த ஆலயத்தின் சுவர்களிலே சில காரியங்களை வரைந்தான். அது ஆவிக்குரிய அர்த்தம் கொள்ளத்தக்கதான விடயங்களை அந்த ஆலயத்தின் சுவர்களின் உள்ளும் புறம்புமான இடங்களிலே வரைந்தான் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 29வது வசனம், ஆலயத்தின் சுவர்களை எல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேரிந்துக்களும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். பாருங்கள், அந்த சுவர்களை எல்லாம் எப்படி அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேருபீன்களும் பேருந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளும் ஆக்கினான். இப்படியாக அந்த ஆலயத்திலே இப்படியான காரியங்களை அந்த ஆலயத்தின் உள்ளும் புறம்புமாக அந்த சுவரிலே வரைந்திருந்தால், அதெல்லாம் கேருபீன்கள், அந்த பேருந்துக்கள், மலர்ந்த பூக்கள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் கொள்ளத்தக்கதான, தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்கதான விளக்கங்களை கொடுக்கிற விடயங்களை அங்கே அந்த சுவரிலே வரைந்தான். ஆனால் பின்னாட்களிலே எசேக்கியேலிலே சொல்லப்படுகிறது, எசேக்கியேல் 8வது அதிகாரத்திலே, அவர்கள்
அந்த ஆலயத்தின் அந்த சுவர்ல எப்படி சாலமோன் தேவனுக்கு பிரியமான காரியங்களால் அந்த சுவர்களை சித்திரத்தை வளைந்திருந்தானோ, ஆனா பின்னாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்னாலே அந்த சுவர்களிலே வரைந்தார்கள், அல்லது தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கிற காரியங்களை அந்த சுவர்களிலே வரைந்திருந்தார்கள் என்று சொல்லப்படும். இதற்குரிய விளக்கத்தை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். பாருங்கள், எசேக்கியேலிலே நான் அந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். 8வது அதிகாரம் 6-10 மட்டும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பா என்று சொல்லி என்னை பிரகாரத்தின் வாசலுக்கு கொண்டு போனார். அப்பொழுது இதோ சுவரில் ஒரு துவாரத்தை கண்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவாரமிடு என்றார். நான் சுவரிலே துவாரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்ட. எப்படியான காரியங்கள் அந்த சுவரிலே சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது? தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களாலே அந்த சுவரை சித்திரம் வரைந்து வைத்திருந்தார்கள். ஆனா அதற்கு முன்பாக சாலமோன் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய அர்த்தம் கொள்ளத்தக்கான விடயத்தை வரைந்திருந்தார். அன்பானவர்களே, இதனுடைய விளக்கம் என்ன? இன்றைக்கு கர்த்தருடைய அன்று ஆலயத்தினுடைய சுவரிலே உள்ளும் புறம்புமாக சாலமோன் முதல் ஆவிக்குரிய காரியங்களை வரைந்திருந்தான். ஆனால் பிற்பாடு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னாட்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள்னாலே தேவன் அருவருக்கிற காரியங்களை அங்கே அந்த சுவரிலே வரைந்தது. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடினாலே எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த இருதயத்திலே, அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு எங்களுடைய சுவர் என்று சொல்லப்படத்தக்கதான அந்த இருதயத்திலே, எங்களுடைய மனதிலே தேவனுக்கு பிரியமான காரியங்கள்னாலே, தேவன் விரும்புகிற காரியங்கள்னாலே எங்களுடைய இருதயங்களை நிரப்ப வேண்டும். தேவனுடைய சத்தியங்கள்னால் எங்களுடைய இருதயங்களை நிரப்ப வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத இந்த உலகத்தின் பலவிதமான பாடல்களா இருக்கலாம், சினிமா காரியங்களா இருக்கலாம், அல்லது ஒரு அருவருப்பான அதாவது ஒரு நபருடைய அந்த படங்களை கூட எங்களுடைய இருதயங்களை சில வைத்திருப்பார்கள். அவர் என்னுடைய அவருக்குரிய ரசிகன் நான் என்று சொல்லி அவர்கள் அந்த இருதயத்திலே சொல்லுவார்கள், நான் உங்களை வைத்திருக்கிறேன் என்று. இப்படியெல்லாம் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களினால் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் நிரப்ப வேண்டாம். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை விட்டு விடுவோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வெறுத்த காரியங்கள், அதில் பாருங்கள், எசேக்கியேல் 8:10 சொல்லப்படுகிறது. அங்க எசேக்கியேல் கர்த்தர் போய் அந்த ஆலயத்துக்குள்ளே பார்க்க சொன்ன பொழுது, சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தார். இன்றைக்கு எங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தின் பலவிதமான சுபாவங்கள், பொய்கள், களவுகள், பொறாமைகள், எரிச்சல்கள், இப்படியாக அன்புக்குரியவர்களே பழிக்கு பழி வேண்ட காரியங்கள், இப்படியெல்லாம் ஒரு விபச்சாரங்களுக்குரிய எண்ணங்கள், மற்றவர்களை கெடுக்கிற எண்ணங்கள், இப்படியாக எங்களுடைய இருதயங்களை நிரப்பிவிடக்கூடாது. ஏன்னா நாங்கள் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்திலே அன்புக்குரியவர்கள், இந்த ஆலயத்தின் சுவராகிய எங்களுடைய இருதயத்திலே, எங்களுடைய மனதிலே கர்த்தருடைய சத்தியங்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள் எங்களுடைய இருதயங்களை நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். என்றால் ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் கெடுத்து போடுவார் என்று சொல்லி அன்புக்குரியவர்களை நாங்கள் வாசித்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:17 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பாரா என்றால், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறதே, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார். ஆகவே கவனமா இருப்போம், ஜாக்கிரதையா இருப்போம். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்கள் நாங்கள் பலதை கேட்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வரவிடாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருப்போம். இந்த இருதயத்திலே தேவனுக்குரிய காரியங்கள்னாலே நிரப்புவோம்.
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பு சாலமோன் நல்ல தேவனுக்குரிய காரியங்களினாலே அந்த சுவரை சித்திரம் தீட்டி வைத்திருந்தான். ஆனால் அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரும்பாத காரியங்களினாலே அந்த சித்திரத்தை அங்கே சுவரிலே தீட்டி வரைந்திருந்தார்கள் என்று பார்க்கும். இன்றைக்கும் இதில் எச்சரிப்படைவோம். நாங்களும் கர்த்தருக்கு பிரியமான முறைகளிலே நாங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஆலயத்தில் சுவர்களாக இருக்கிற எங்களுடைய இருதயம், எங்களுடைய மனது தேவனுடைய பிரியமானவைகள்னாலே, தேவனுடைய சத்தியங்கள்னாலே, ஆவிக்குரிய நல்ல விடயங்கள்னாலே நிரம்பி இருக்கட்டும். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொன்னது போல அப்படியாக தேவனுடைய வார்த்தைகள்னாலே எங்களுடைய இருதயம் நிரம்பட்டும். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் எங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றைய நாள் இந்த தியானத்தின் பிரகாரம் எங்களுடைய இருதயத்திலே தேவனுக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை பதித்து வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.